அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தையும் கண்டார்கள், நரகத்தை பார்த்தாங்க. இப்படி சொன்னாங்க, வரஐத்துன் நார ஃபலம் அரகல் யௌமி மன்தரன் கத் அஃதஅ, அதாவது நரகத்தை போல ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை நான் கண்டதே இல்லை என்று கூறிவிட்டு, நரகத்தில் வரஐத்து அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா, நரகத்தில் அதிகமானவர்களை நான் பெண்களாக பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் வினவினார்கள். காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பிம யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி? பிகுஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிப்பதை கொண்டு. கீல யக்ஃபுர்ன பில்லாஹ், அந்த பெண்கள் நிராகரிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களா என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யக்ஃபுர்னல் அஷீர, அவர்கள் தனது கணவனுக்கு மாறு செய்கிறார்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான, உபகாரம் செய்ததற்கு மாற்றம் செய்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர சும்ம ரஅத் மின்க ஷைஅன் கத், காலம் முழுவதும் ஒரு கணவன் தனது மனைவிக்கு உபகாரத்துக்கு மேலால் உபகாரம் செய்தாலும் அந்த பெண் அவளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தினால் கூறுவாள், நான் உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு நலவையும் பார்த்தது கிடையாதே, நீங்க எனக்கு என்னதான் செஞ்சிக்குது, அந்த வீட்டில் அவருக்கு அப்படி செஞ்சிக்குது இப்படி செஞ்சிக்குது, மாராய்த்து மின்க ஹைரன் கத், நான் உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒன்றையும் கண்டதே இல்லை என்று. ஒரு மனைவி இந்த வார்த்தையை கேட்டா, நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டா, ஒரு கணவனுடைய காலையில இருந்து தூங்கும் வர காட்டி முழு நேரமும் கணவனுடைய அசைதுதல் ஹரக்காத்துகள் எல்லாம் யாருக்காக வேண்டி? தனது பிள்ளைகளுக்காக வேண்டியும் தனது மனைவிக்காக வேண்டியும். இவர்களை நல்ல முறையில் நான் பாதுகாக்கணும், இவர்கள் அல்லாஹு தாலா எனக்கு தந்த அமானிதன், இவங்களை நல்ல முறையில் நான் வழிநடத்தணும் என்பதற்காக வேண்டித்தான் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இந்த கணவனை பார்த்து இந்த பெண்மணி கூறுகிறாள், உங்களிடத்தில் எந்த ஒரு நலவே நான் கண்டதே இல்லை, எனக்கு என்னதான் செஞ்சிக்குது என்ற இந்த வார்த்தை இந்த கணவனுக்கு இந்த பெண்கள் செய்யக்கூடிய இந்த மாற்றத்தினால அந்த பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. எவ்வளோ தொழுதாலும் எவ்வளோ ஓதினாலும் தனது பெருமதி, தனது கணவன் செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அவர் செஞ்சுக்கிறது போதும், எங்களுக்கு அதிகமாக விஷயங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு இல்லாட்டி எங்களே தந்திக்கிறாரு என்று செல்லக்கூடிய இந்த வார்த்தை அந்த பெண்ணை சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணாக ஆக்கிடும். அப்படி இல்லை, எவ்வளோதான் செஞ்சிருந்தாலும், மாளிகைக்கு மேலே மாளிகையில் வச்சிருந்தாலும், ஏசி வீட்டில் வச்சிருந்தாலும், இவருக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தினால ஏதோ ஒரு தருவாயில் 40 வருஷம் 50 வருஷம் உண்டாக வாழ்ந்து கடைசி கட்டத்தில் நீங்கள் எந்த தான் அப்பா எங்களுக்கு செஞ்சுக்குது, ஒரு வார்த்தை வெளியிட்டா போதும் எல்லாமே வைத்திடும். அதனால கவனமாயிக்கோனும், இந்த விஷயங்களை விளங்கி அல்லாஹ் தாலா எங்களோட வாழ்க்கையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிப்பானாக.